நானாச்சே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே யூடியூப்ல போடுறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. யாரா அந்த நண்பர்? ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ காலையில் 5 மணி இருக்கும். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தோரணமலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தோரணமலை போகிறேன். என் கூட சித்தி பசங்க 4 பேர் வராங்க. 2 பேர் சென்னையில் இருந்து தம்பி வந்திருக்காங்க. லோக்கலில் ஒரு தம்பி தங்கச்சி, மொத்தம் 5 பேர் பைக்லேயே போகிறோம். வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. காலையில் 6:30க்கெலாம் தோரணமலை ஆர்ச்சிக்கு வந்தாச்சு. ஆர்ச்சிக்கு பக்கத்தில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்படி உள்ளே கிளம்பியாச்சு. ஆர்ச்சிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் கோயில் இருக்குது. போகிற வழியிலேயே ரோட்டில் வண்டி ஓரமாக நிப்பாட்டி மலை இங்கேருந்து பார்த்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு கோயிலோட பார்க்கிங் ஏரியா. இங்கே பைக்கை பார்க்கிங் கொண்டுட்டு அப்படியே உள்ளே கிளம்பியாச்சு. பைக் பார்க்குக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் ஆனிச்சு. பார்க்கிங் பக்கத்துலேயே பஸ் போக்குவரத்தும் இருக்குது. பக்கத்துலேயே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. போகிற வழியிலேயே லெஃப்ட் சைடில் பூ மாலை விற்கிற கடை, ஃபுட் ஸ்டாலு, இந்த கடைகள்லாம் போகிற வழியில் இருக்குது. தேவையானதை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கிருஷ்ணன் சிவன் அப்படியே வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இல்லை, நார்மலாகவே இவ்வளோ கூட்டமாக என்னன்னு தெரில, நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. இந்த அருணகிரி மண்டபம் இங்கேருந்து தான் பாதை ஸ்டார்ட் ஆகுது மலைக்கு மேலே போகிறதுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணி ஆகுது. இப்போவே மலைக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கொடுத்துக்குங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்ருங்க. காலையில் 7 மணிக்கு அன்னதானமும் ரெடியாக இருந்துச்சு. மலைக்கு மேலே போய்ட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். படி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு பாதை இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து போகிற பாதையை உங்களுக்கு இப்போ அடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் போக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டு இருக்கும் போல் இருக்குது. இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். படிக்கட்டில் கொஞ்சம் தூரம் வந்த உடனே மேலே இருந்துட்டு வியூவை பார்த்துட்டு அப்படி ஜாலியாக பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். நாங்கள் மலை ஏறும்போது 2 கேன் தண்ணி பாட்டில் பேக்கில் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா மலை ஏறும்போது தண்ணி தேவைப்படுதுன்னா தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். காலை நேரங்கனால வெயிலுமே பெருசாக இல்லை, அப்போ தான் வெயில் மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம பார்த்துருக்கு நக்கீரர் மண்டபம். இந்த மாதிரி போகிற வழியில் நிறைய மண்டபங்கள் வரும், அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த மண்டபம் எதற்காகனா வர்ற பக்தர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இடம் அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபம் பக்கத்தில் வரும்போது தான் ஒரு சில விஷயம் கவனித்தேன். அது என்னென்னா ஸ்டார்டிங்கில் படி ஏறும்போது 1ஆவது படிக்கட்டு 2ஆவது படிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் எழுதி இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து சில படிக்கட்டில் இல்லை. இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 200 படிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல எழுதியிருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சுது. மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மண்டபத்தை திறந்தவங்களை பற்றின டீட்டெயில்ஸு, அதுபோக சக்தி விகடன் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வந்த டீட்டெயில்ஸு எல்லாமே அங்கே மண்டபத்துலேயும் அதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஷேப்பில் ஏன் நடக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்தால் காலோ முட்டியோ வலிக்காது அப்படின்னாங்க. ஆனால் இது நல்லாவே ஒர்க் ஆனிச்சு.
அகத்தியர் மண்டபம் தாண்டி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது 2 பாதை பிரியுது. கீழே இறக்கம் பார்த்தீங்கன்னா லட்சுமி தீர்த்தத்துக்கு போகிற வழி, மேலே பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகிற வழி. நம்ம இப்போ லட்சுமி தீர்த்தத்துக்கு தான் இப்போ இந்த கீழ் வழியாக இறங்கி அப்படியே மேலே படிக்கட்டு வழியாக போக போகிறோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆணுச்சு கீழேருந்து. மேலே வந்த கொஞ்ச நேரத்தில் சாமியும் கும்பிட்டாச்சு. உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. கேமரா உள்ள நாட் அலோடு. இப்போ நம்ம பார்த்துட்டு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வர்ற பாதை. முருகன் கோயிலேருந்து அதே பாதையை கண்டினியூ பண்ணி வந்தோம் அப்படின்னா பத்திரகாளி அம்மன் கோயில், இந்த கோயில் வந்துடும். இங்கே தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். குரங்குகளுமே இந்த பகுதியில் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. பொருள் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க. சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் இடத்த பார்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காட்டுறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 2000 அடி உயரம் இருக்கும் போல் இருக்குது. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. கீழேருந்து பார்க்குறதுக்கும் மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கும் வித்தியாசம் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. கீழேருந்து வந்த டயர்டே இல்லாத அளவுக்கு இங்கே பார்க்குற சீனே வேறு லெவலில் இருந்தது. நானாச்சே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே யூடியூப்ல போடுறேன். வாட்டர் பத்தி இதா வானல்ல எல்லாரும் பாப்பாங்க. ஓடுனே ஃபேமஸ் ஆயிடலாம். காலத்தை வந்து சாப்பிட முடியாதா? நல்லா கொண்டு 2000 அடிக்கு மேல காலத்தை 2000 அடி மேல காராச்சே சாப்பிடுறோம். பாருங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. யாரா அந்த நண்பர்?
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது காலையில். கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு மலையிலேருந்து. கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மலையிலேருந்து கீழே வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆணுச்சு. கீழே வந்த உடனே சுட சுட சாம்பார் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய டீட்டெயில்ஸு, பழைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. தோரணமலையில் படமாக்கப்பட்ட திரைப்படங்கள், தோரணமலை முன்னாடி உள்ள ஃபோட்டோஸு, இப்போ உள்ள ஃபோட்டோஸுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.